வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் புட்டுக்கு வந்து நான் வந்து இந்த அளவு அரிசி எடுத்துகிட்டு பச்சரிசியாக கொஞ்சம் ஊற வச்சுட்டு நான் மிக்சியில் பவுடராக திரிச்சிக்க போட்டேன். பவுடர் ஆக்கின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் 2 கேரட் இதை நல்லா துருவி எடுத்து விடணும். இது 1 டம்ளர் பால். இதை வச்சு நம்ம பால் புட்டு செய்ய போகிறோம். பார்க்கலாம். பாருங்கள், கேரட் துருவியாச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக நான் வந்து அடுப்பில் நெய் வச்சுருக்கேன். அந்த நெய்யில் போட்டு இந்த கேரட்டை நல்லா வேக வைக்கலாம் நெய்யில். இப்போ வந்து கேரட் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த நெய்யில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த அரிசி மாவு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து பாலை விட்டு நல்லா பிசையணும். வழக்கமாக நான் தண்ணி விட்டு பிசைவோம், ஆனால் இந்த புட்டுக்கு வந்து பால் விட்டு நல்லா பிசையலாம். பாருங்கள், பால் விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்து நிறுத்திக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஊறிட்டு அப்புறமா நம்ம இந்த கேரட்டையும் சேர்க்கணும். இப்போ வந்து நல்லா ஊறிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கேரட்டை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. அடுத்து இது கூட இனிப்புக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி எந்தனாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தந்தால நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். நம்ம இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து வேக விடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம என்ன பண்ணலாம், நிரப்பிடலாம். இப்படி எடுத்து நம்ம இதில் வந்து கொட்டிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு குழிக்கும் நம்ம இதே மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாம் என்ன பண்ணிடலாம், இட்லி தட்டில் வச்சு இப்போ வந்து மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், இப்போ மூடி போட்டாச்சு. நமக்கு வந்து இட்லியை விட வித்தியாசமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். நம்ம வெந்தவுடனே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இப்படி எடுத்து தனித்தனியாக எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.